Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் வந்துட்டு பர்ன் அவுட் சிண்ட்ரம் எபிசோட் 4 பார்க்க போறோம். போன எபிசோட்ல லாஸ்ட் சீன் வந்துட்டு ஜீரா வந்துட்டு கோவோட வீட்டுக்கு வந்திருப்பான். கோ வந்துட்டு சொல்றா வா என் பக்கத்துல படு அப்படின்னு. அதுக்கு ஜீரா வந்துட்டு பயந்துகிட்டு என்ன சொல்ற நீ அப்படின்னு கேக்குறான். நீ வந்துட்டு இன்னைக்கு நைட் என் கூட தான் படுத்தாகணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜீரா வந்துட்டு சொல்றா அதெல்லாம் என்னால முடியாது. அதுக்கப்புறம் கோ வந்துட்டு சொல்றா போய் ரெஸ்ட் ரூம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு என் பக்கத்துல வந்து படு அப்படின்னு மறுபடியும் சொல்றான். ஜீரா வந்துட்டு மறுபடியுமே கேக்குறா என்ன சொல்ற நீ தான் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவேல அப்படின்னு கோ சொல்றா. ஜீரா வந்துட்டு சொல்றான் ஆமா நீ நிறைய காசு கொடுத்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஜீரா அப்படி சொன்னதுமே கோவம் வந்துட்டு கிளாப்ஸ் அடிச்சுட்டு சிரிக்கிறான். நான் வந்துட்டு அதெல்லாம் உன்னை பண்ண சொன்னேன், ஜஸ்ட் குளிச்சுட்டு வந்து பக்கத்துல படு அப்படின்னு தான் சொன்னேன். என்கிட்ட ஏதாச்சும் பேசிட்டு இருக்கு, ஏன்னா நீ போனதுக்கு அப்புறம் நான் தூங்கி பாக்குறேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்புறம் அங்க துணி எல்லாம் போட்டு அது மேலேயே தூங்கி பாக்குறேன், அப்ப கூட எனக்கு தூக்கம் வரல. நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் நிம்மதியா தூங்கல, அந்த மாதிரி தூக்கம் எனக்கு வராது. நீ என்ன சின்ன குழந்தையா நான் உன் பக்கத்துல இருந்துகிட்டே பாட்டு பாடி கதை சொல்லி தூங்க வைக்க அப்படின்னு ஜீரா சொல்றான். அதுக்கு கோவம் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னதை பண்ணு அப்படின்னு சொல்றான். ஜீரா வந்துட்டு சொல்றான் எப்படி நான் இன்னும் குளிக்க கூட இல்லை அப்படின்னு. அதுக்கு கோவம் சொல்றான் நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீ போய் குளிச்சுக்கோ, ஆனா இப்போ வந்து என் பக்கத்துல உட்காரு என்கிட்ட ஏதாச்சும் பேசு அப்படின்னு கோ சொல்றான். உன்கிட்ட நான் என்ன பேசுறது, உன்கிட்ட பேச என்கிட்ட என்ன இருக்கு, நீ ரொம்ப ரொம்ப மோசமானவ, நீ யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன், உன்கிட்ட உட்காந்து நான் என்ன பேசட்டும் அப்படின்னு ஜீரா கேக்குறான். சரி நீ என்ன பத்தி என்ன யோசிக்கிற அதை சொல்லு, நீ உன்னுடைய பெயிண்டிங்க்கு என்ன மாடலா வச்சிருக்கல அதை பத்தி சொல்லு. நான் என்னுடைய பெயிண்டிங்க்கு உன்னை மாடலா இருக்க சொன்னது அது ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங்காக தான். நான் எதை வேணாலும் ட்ராப் பண்ணுவேன், உன்னை கூட என்னால ட்ராப் பண்ண முடியும், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் உன்னை மாடலா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஒரு ஆர்டிஸ்ட் எதை வேணாலும் வச்சு இன்ஸ்பயர் ஆகலாம், வியர்டான விஷயத்த பார்த்து கூட இன்ஸ்பயர் ஆகலாம். அதே மாதிரி தான் எனக்கு உன்னை பார்த்தாலுமே ட்ரா பண்ணிட்டே இருக்கணும் போல தோணுது. நீ எதுக்கு என்ன பெயிண்ட் பண்ற, உனக்கு என்ன ட்ரா பண்ண பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கோஜிரா கிட்ட கேக்குறான். என்ன நீ இப்படி எல்லாம் கொஸ்டின் பண்ற, எனக்கு வந்துட்டு உன்னை பார்க்கும்போது ட்ரா பண்ணணும்னு தோணுது, அதுக்காக நீ இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பியா என்ன அப்படின்னு ஜீரா கேக்குறான். ஆமா உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜீரா கோ கொஸ்டின் பண்றா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ஜஸ்ட் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் கொஸ்டின் பண்ணேன் அப்படின்னு கோ சொல்றேன். அதுக்கப்புறம் ஜீரா சொல்றா எனக்கு வந்துட்டு உன்னை சுத்தமா பிடிக்காது, சொல்ல போனா இந்த உலகத்துல எல்லாரும் இறந்து போயிட்டு நீ ஒருத்தர் இருந்தாலுமே நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நான் சொல்றது உனக்கு கேக்குதா புரியுதா அப்படின்னு பார்த்தா அங்க கோ வந்துட்டு தூங்கிட்டான். இவனுக்கு தூங்குறது இல்ல பிரச்சனை, பேசிட்டே இருக்கும்போதே தூங்கிடுறானே அப்படின்னு ஜீரா சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜீரா எந்திரிச்சிட்டு வரான். கோ வந்துட்டு ஜீராக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நைட் நல்லா தூங்குனியா அப்படின்னு ஜீரா கேக்குறா கோ கிட்ட. சொல்ல போனா நான் நல்லாவே தூங்கினேன், சரி வா உனக்கு பசிக்கோ இல்லையா, டைம் ஆயிடுச்சு நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுறான். இல்ல நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஜீரா சொல்றான். ஒரு 1/2 hour நான் உன்னை ஹையர் பண்றேன், வா என் கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு கோ சொல்றான். நீ எனக்கு நல்ல காசு கொடுத்தா நீ சொல்ற எல்லா வேலையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என் கூட ஸ்விம்மிங் பூல் வா அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னு ஜீரா சொல்றான். பரவாயில்ல நான் உனக்கு கத்து கொடுக்குறேன், நான் உன்னை ஹையர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்காகவே அவன் காசு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஃபின்னை காட்டுறாங்க. ஃபின் வந்துட்டு அங்க ரொம்ப கடுப்பாவே இருக்கான். அதுக்கப்புறம் ஃபின்னுடைய ஃப்ரெண்டுமே அங்க இருக்கான். அவன் வந்துட்டு இவனை விசாரிச்சுட்டு இருக்கான், என்ன அந்த பையன் எங்க போனான். அதுக்கு ஃபின் போய் சொல்றான் இப்பதான் காலையில போனா இன்ச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட் சொல்றா எதுக்கு போய் சொல்றா, அவன் நேற்று நைட்டே போயிட்டான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஃபின் சொல்றான் ஆமா செம்ம கடுப்பா இருக்கு எனக்கு, சொல்ல போனா அவன் வந்துட்டு போனதுக்கு நான் கோவப்படணும், ஆனா எனக்கு அவன் மேல கோவம் வர மாட்டேங்குது, என்னடா பண்றது அப்படின்னு ஃபின்னுடைய ஃப்ரெண்டை கேட்கறான். அதுக்கு ஃபின்னுடைய ஃப்ரெண்ட் சொல்றா இந்த மாதிரி பர்சனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர்றது நார்மலான மேட்டர், ஆனா இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி வர்றதெல்லாம் பெரிய மேட்டர், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும், உனக்கு இதெல்லாம் புதுசு அப்படின்னு சொல்றான். ஆனா நீ வந்துட்டு இப்படியெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன், யாருக்கும் ஃபீல் பண்ணி கூட நான் பார்த்தது இல்லையே, அப்படின்னா உனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். அந்த பையனுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படி இப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் இவனை கலாச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஜீராவை கோ ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் கோ வந்துட்டு ஜீராவை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். ஜீரா வந்துட்டு ஏன் என்ன அப்படி பாக்குறான்னு கேட்கறான். ஆனா கோ வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு கூலா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு ஸ்விம்மிங் கத்துக்க ரொம்பவே பயப்படுறான். கோ வந்துட்டு ஜீராக்கு பயப்படாத, உலகத்துல பாதி பேருக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, நான் உனக்கு ஸ்விம்மிங் பண்ண கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் நீ வாயில மூச்சு நல்லா இழுத்து வச்சுக்கோ, தண்ணிக்குள்ளே போனதுமே உன்னுடைய மூக்கால மூச்சை விடு அப்படின்னு சொல்கிறான். சொல்கிற மாதிரியே ஜீராவுமே ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு அது பயமாக இருக்கு ரொம்பவே. அதே மாதிரி ஒரு 2 times ட்ரை பண்ணிட்டு ஆஹா என்னால் முடியாது அப்படின்னு ஜீரா சொல்கிறான். அப்புறம் வந்துட்டு கோ ஒரு ஐடியா சொல்கிறா, தண்ணிக்குள்ளே போய் கிஸ் பண்ணா அப்போ நீ மூச்சை அடிச்சு வச்சுக்க வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணால் தண்ணிக்குள்ளே வந்துட்டு உன்னுடைய மூச்சை அடைச்சி வச்சுக்க ப்ராக்டிஸ் ஆகிடும் உனக்கு,
நம்ம வேணா அப்படி பண்ணலாமா அப்படின்னு கோ கேட்குறான். ஜீரா நீ வந்துட்டு எனக்கு நல்லா காசு கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்றா. கோ வந்துட்டு காசு தானே நான் தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள போறாங்க 2 பேரும். போகும்போது கோ வந்துட்டு கிஸ் பண்றா. அந்த ஜீராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வந்துட்டு ஷாக்கிங்கா வெளியே வந்துடுறான். என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கோ கேட்குறான். அதுக்கு ஜீரா இல்ல இன்னைக்கு நான் ஸ்விம்மிங் கத்துக்க போறது இல்லை அப்படின்னு ரெஸ்ட் ரூம் ஓடி போயிடுறான். வந்துட்டு அவன் வந்துட்டு கால் பண்றான். கால் பண்ணிட்டு ஏதாச்சும் பேசு, இப்போ நான் டென்ஷன்ல இருக்கு, நீ ஏதாச்சும் பேச எனக்கு கூல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்துட்டு ஜீரா கோ கூட நான் ஸ்விம்மிங் கத்துக்க வந்தேன், கோ வந்துட்டு என்ன கிஸ் பண்ணிட்டா, அதுக்கு என்னது அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்துட்டு பார்த்தா கோ வந்துட்டு அங்கே வந்துடுறான். கோ வந்துட்டு கேட்குறா என்ன ஆச்சு ரொம்ப நேரமா ரெஸ்ட் ரூம்ல இருக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீரா சொல்றா ஒன்றும் இல்லை நான் கால் இடிச்சுக்கிட்டேன் ஏதேதும் சொல்லி ஜீரா வந்துட்டு சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஜீரா வந்துட்டு இங்கிட்ட வந்திருக்கா. கூட நான் இப்ப பேசணும் அப்படின்னு ஜீரா இங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜீரா இங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா கோ வந்துட்டு எனக்கு கிஸ் பண்ணல, அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சொல்றா அப்போ உனக்கு கோவ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறான். ஜீரா வந்துட்டு சேச்சே இல்ல இல்ல, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் ஸ்டார்டிங்ல சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல சேர்ந்துருவீங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் கிடையாது, நான் ஃபீமை தான் லவ் பண்றேன், இவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா நீ உன் வேலையும் உன் அஃபெக்ஷனையும் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜீரா என்ன சொல்ற நீ எனக்கு புரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு சொல்றா கோ வந்துட்டு வேலை, ஃபீம் வந்துட்டு உன்னுடைய லவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோ, 2 மேட்டரையுமே நீ தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கணும், இதை நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜீராவுமே சரி அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல ஃபீம் கோவ பார்க்க போயிட்டு இருக்கான். ஃபீம் வந்துட்டு போய் நின்ன உடனே கோ என்ன மேட்ரு அப்படின்னு கேட்குறான். ஃபீம் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கோ சொல்லணும்னா வாயை திறந்து பேசு, நின்றுட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றான். இப்போ அவார்ட் நைட் வருது இல்லை, நீ போய் அவார்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியும் நீ எப்பவுமே இப்படிதான் சொல்லுவ, நான் அவார்டு வாங்கிட்டு வர போகவே மாட்டேன், ஆனா நீ இந்த டைம் அவார்டு வாங்க போனேன்னா அங்க நிறைய பேர் வருவாங்க, ப்ரோ கனெக்ஷன்ஸ் கூட உனக்கு புது புது கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா, இல்லைன்னா நீ ஒன்று பண்ணு, நீ அவார்டு வாங்க போக வேண்டாம், நான் வேணா வேறவங்களை அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்படியா அப்படின்னு ஃபீம் ஆச்சரியா கேட்குறா. அதுக்கு கோ ஆமா என்கிட்ட அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கா, அவனை அனுப்பி நான் அவார்டு வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஃபீம் வந்துட்டு சொல்றா இவங்க எல்லாருமே நமக்கு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானவங்க, கம்பெனிக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஸோ நீயே போய் அவார்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஆனால் கோ வந்துட்டு நான் போக மாட்டேன், நான் தான் சொன்னேன்ல நான் வேற ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன் உன்னுடைய டாக்டர் இன்னுமே நீ வெளியே போய் நிறைய ஆட்களை மீட் பண்ணுன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்றான். கோ வந்துட்டு பெருசா அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். சரி நான் வந்துட்டு உன் அப்பார்ட்மெண்ட்டை ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு கோ சரி எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிடுறான். அப்புறம் ஃபீம் வந்துட்டு அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அப்புறம் கோ வந்துட்டு போய் ஒரு வைன் எடுத்துகிட்டு வரா. அதுக்கு ஃபீமுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச வைன், அதை வந்துட்டு அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் இங்கே ஜீராவை காட்டுறாங்க. அவனுடைய இடத்துல பூச்செடியெல்லாம் வச்சிருக்கா இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. போயிட்டு பார்த்தா அது எல்லாமே காஞ்சி போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு செம்மையாக கடுப்பாகுது. ஐயோ என் பூச்செடி எல்லாம் காஞ்சி போச்சு, நான் ரொம்ப நாளா பிஸியா இருக்கேன், அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துடுச்சு இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் வந்துட்டு ஃபீம் வந்துட்டு கால் பண்ணி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். பாரு என் பூச்செடி எல்லாம் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சடனா ஜீரா வந்துட்டு கத்திடுறான். வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஜீரா என்னுடைய ஆர்ச்சர்ட் பூ வந்துட்டு பூத்து இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன்னா நான் டெய்லி தண்ணி ஊத்துறேன், அப்போல்லாம் பூக்கவே பூக்காதது, இப்போ வந்துட்டு தண்ணியை ஊத்தாம இருக்கும்போது அது வந்துட்டு பூத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மனுஷங்க கூட இந்த மாதிரி தானே அப்படின்னு ஜீரா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு ஃபீமா கேட்குறேன் நீ நாளைக்கு ஃப்ரீயா அப்படின்னு. ஃபீமுமே ஆமாம் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நாளைக்கு உன்னை நான் பெயிண்டிங் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஜீரா சொல்கிறான். அப்படின்னா நான் அங்கே வரணுமா அப்படின்னு ஃபீமா ரொம்ப ஹாப்பியாக கேட்குறா. அதெல்லாம் வேண்டாம், நான் என்னுடைய மெமரியை வச்சே உன்னை பெயிண்டிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜீராவுக்கு கிட்ட இருந்து கால் வருது. அவன் வந்துட்டு அந்த காலை இக்னோர் பண்ணிடுறான், எடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் அவன் ஃபீம் கிட்ட கால் பேசிட்டு இருந்தால அதையும் முடிச்சுட்டு கட் பண்ணிடுறான் காலை. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு சொல்லியிருந்தா இல்லையா ஃபீமை ட்ரா பண்ணுறேன்னு, அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போயிட்டுருக்கா. வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்கா ஜீராவுக்கு. இவனுக்குமே அவன் கால் பண்ண கடுப்பாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்துட்டு அவன் காலை பிக் பண்ணிடுறான். நீ இப்போ என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறான். ஜீரா வந்துட்டு எதுக்காக வரணும், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நீ இங்கே வாய் அப்படின்னு கூப்பிடுறான். அசால்ட்டாக கூப்பிடுறான். இந்த நேரத்துக்கு உன் அப்பார்ட்மெண்ட்டு வர்றதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் தெரியுமா அப்படின்னு ஜீரா சொல்கிறான். அங்கே வர்றது போகிறதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்ன ஒன்று பண்ணு, நீ என்கிட்ட ஃபோன்லேயே பேசிட்டு இரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜீரா என்ன பேச சொல்ற அப்படின்னு சொல்றான். கோ வந்துட்டு எனக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் பேசிட்டு இரு போதும் அப்படின்னு சொல்றான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோவை கேட்க, அவன் வந்துட்டு சும்மா தான் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜீரா சொல்றான். இருக்க அப்படின்னு கேட்க, அவன் வந்துட்டு ஃபீமை ட்ரா பண்ணிட்டு இருந்தால அதை எடுத்து வச்சுட்டு இப்போ கோவை ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்றான். இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு கோ என்னையா அப்படின்னு கேட்குறா. என்ன பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜீரா சொல்றா நீ எனக்கு தூங்கிட்டு இருந்தல்ல,
அப்போ நீ ரொம்ப கேர் ஃப்ரீயா ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருந்த, அதை தான் நான் இப்போ பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி தான் நான் தூங்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா டெய்லி உனக்கு வந்துட்டு ஒரு ஏஞ்சல் வந்து கனவு லோகத்துக்கு கூட்டிட்டு போகணுமா உன்னை அப்படின்னு கேட்குறான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அப்படின்னு கோவமே சொல்றான். அப்படியே பேசிட்டே இருக்க அவனுக்குமே ஒரு ஐடியா மாதிரி வருது. அவனை வந்துட்டு கோவா ட்ரா பண்ணிட்டு இருந்தால, அதே மாதிரி அவன் பக்கத்துல ஒரு ஏஞ்சல் வந்து அவனை கிஸ் பண்ற மாதிரி ட்ரா பண்ணிட்டு இருக்கான். அந்த பெயிண்டிங்குமே ஃபைனலா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா வருது. இந்த அளவுக்கு அழகா வரும்னு அவனும் எதிர்பார்க்கல போல. அதை முடிச்சு வச்சுட்டு அடுத்து அவன் வந்துட்டு ஃபீமை ட்ரா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால என்னமோ ஃபீமோடைய பெயிண்டிங் பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில ஃபீம் தூங்கி எழுந்திருக்கிறான். அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் அவனுக்கு தெரியும்ல ஜீராவோடைய மனசுல கூட ஃபீம் இருக்கான்னு. அப்போ வந்துட்டு அவன் ஃபீமோடைய ஃப்ரெண்ட் வரான். வந்துட்டு உங்ககிட்ட நல்ல ட்ரெஸ் இருந்தா ஏதாச்சும் கூட அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அந்த அவார்ட் ஷோவுக்கு போனோம்ல, அதனால கேட்டுட்டு இருக்கான். அதே அவார்ட் ஷூட்டுக்கு இவனும் போறதா வேலை இருக்கு போல, அதனால கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த ஜீராவை அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்கான். அவனுமே அவனுடைய அப்பார்ட்மெண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் கோவோடைய பட்லர் இருப்பால, அவன் வந்துட்டு ஜீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீங்க வர லேட் ஆயிடுச்சு. வந்துட்டு கீழே கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமா ஜீராவுமே கீழே இறங்கி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ லேட் அப்படின்னு கோவமா கேட்குறான். அதுக்கு ஜீரா, நேற்று நைட் ஃபுல்லாக நீ என்கிட்ட பேசிட்டு இருந்தால, நான் கரெக்டாகவே தூங்கலை, இதெல்லாம் உன்னுடைய தப்பு தான் அப்படின்னு ஜீரா பார்த்து சொல்கிறான். ஆனால் நான் தான் உனக்கு எல்லாத்துக்குமே காசு கொடுக்குறல, அது எப்படி என்னுடைய தப்பாகும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்னுடைய அவார்டு வாங்க போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் இவனுக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் பின்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிறான், இது என்னுடைய ஃபேவரட் கார் அப்படின்னு. அதுக்கு ஜீரா சொல்கிறான், உன்னுடைய பொண்டாட்டியை விட காருங்க தானே பிடிக்கும், நீ அந்த மாதிரி டைப் தானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கோவமே, ஆமாம் எனக்கு என்னுடைய கார்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜீரா அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்துட்டு நீ போய் என்னுடைய அவார்டை வாங்கு, நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. ஜீரா போனதுமே அங்கே சில மேனேஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாருமே இவன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அதே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தானே ஃபீமோடைய ஃப்ரெண்டுமே வந்திருக்கான். அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக இவனை பார்க்குறான். இப்போ வந்துட்டு கோவோடைய பிளேஸ்க்கு ஜீரா வந்திருக்கான் இல்லையா, அவன் ஜீராவை பார்த்துட்டு கோன்னு நினச்சிக்கிறான். அவனால தானே ஃபீமோடைய ஃப்ரெண்டுக்கு வேலை போச்சு. ஸோ அதெல்லாம் நினச்சி அவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜீராவை கோன்னு நினச்சி எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அவார்டு வாங்கினான் இல்லையா அவன், அதுக்காக. அதுக்கப்புறம் ஃபீமோடைய ஃப்ரெண்டு ரொம்ப கடுப்பாக இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு அங்கே ஒரு கப்பில் அவனுடைய யூரினை இது பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் அவனுக்கு அவார்டு கொடுத்துட்டு அவனை பேச சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவனுடைய காதில் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. இங்கே ஜீரா கீழத்துலேருந்து அவனுக்கு எல்லாமே பேச சொல்லி கொடுத்துட்ருக்கான். கரெக்டாக என்ன சொல்லி கொடுக்குறானோ அதை ஜீராவுமே கரெக்டாக சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு ஃபீமோடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு அவன் யூரின் வச்சிருந்தால, அதை வந்துட்டு ஜீரா மேலே ஊற்றிடுறான். அதுக்கு வந்துட்டு ஜீராக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே மேனேஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே ரவுண்டாக வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு கார் கிட்ட வந்துடுறான். கோக்குமே அங்கே நடந்ததெல்லாம் தெரிஞ்சிடுச்சு போல. அதுக்கப்புறம் சொல்கிறா, சாரி இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னா ஒரு டைமும் நான் உன்ன மாதிரி வரும்போது எல்லாருமே என்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க தானே, இதை பற்றி உனக்கே தெரியாதா, எல்லாரும் உன்னை எவ்வளோ ஹேட் பண்ணுறாங்க பாரு. அதுக்கப்புறம் ஜீராக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். அதுக்கப்புறம் கோவமே அவன் காரை விட்டு இறங்கி வந்து ஜீராவை சமாதானப்படுத்தி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவனே உள்ளே உட்கார வச்சிடுறான். நானே உன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீராவுடைய அப்பார்ட்மெண்ட் கீழே வந்துட்டு அவனை ட்ராப் பண்ணிடுறான். நான் உண்மையிலுமே ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறேன், இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு நிஜமாக தெரியாது, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜீரா வந்துட்டு இறங்க போயிட்டு இருக்கான். உன்னுடைய ரூம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீரா, உனக்கு என்ன, நீ ட்ராப் பண்ண தானே வந்த, உன்னுடைய வேலை முடிஞ்சிச்சுல்ல, இங்கேருந்து போ அப்படின்னு ஜீரா சொல்கிறான். அதுக்கப்புறம் இறங்கி அவன் வந்துட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிடுறான். அப்புறம் மறுபடியும் கிட்ட இருந்து ஜீராக்கு கால் வருது. அவன் வந்துட்டு எடுத்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். நான் நிஜமாவே இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை வந்துட்டு சொல்லிட்டே இருக்க ஜீராக்கு வந்துட்டு கடுப்பு தான் ஆகுது ரொம்பவே. போத பேசினது அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு அவன் வந்துட்டு கால் வச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு குளிக்க போயிட்டு இருக்கா. ஜீராக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஹர்ட்டிங்கா இருக்கு நடந்த விஷயம்லாம். அப்படியே அழுதுகிட்டே ஷவர்ல குளிச்சிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.